Hello friends, welcome back to my channel. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் மாய்ஸ்சரைசர் பற்றி அண்ட் சன்ஸ்க்ரீன் பற்றி பார்த்துருப்பீங்க. அதில் ரொம்ப இன்டெப்த்தாக என்னென்ன செக் பண்ணணும், எந்தெந்த இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கணும், என்னென்ன பேசிக் செக் நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் வாங்குறதுக்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்னு எல்லாமே நான் அதில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம பாடி சன்ஸ்க்ரீன் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தது ஃபேஷியல் சன்ஸ்க்ரீன், நீங்கள் வேணும்னா பாடியில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த வீடியோவில் நம்ம பாடி சன்ஸ்க்ரீன் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த சன்ஸ்க்ரீன், விஷ்கேர் பிராண்ட்லேருந்து இருக்க சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன். நீங்கள் கேட்கலாம், பாடி லோஷன் அண்ட் ஜெல் பேஸ்ட் அண்ட் வாட்டர் பேஸ்ட் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் நம்ம லோஷன் தான் யூஸ் பண்ணணும்? லோஷன் தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. பட் நான் லோஷனை ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் வாட்டர் பேஸ்ட்னால் அது டக்குன்னு ட்ரை ஆகி அப்சார்ப் ஆகிடும் நம்மளோட பாடி ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஜெல் பேஸ்ட்னால் ரொம்ப ஆயிலியான ஃபீல் கொடுக்கும். பட் பாடி லோஷன் சொல்லும்போது கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் அதை அப்ளை பண்ண அது ரொம்ப அப்சார்ப் ஆக ஆரம்பிக்கும். உங்களோட ஃபேஸ் ஸ்கின் டைப்பும் பாடி ஸ்கின் டைப்பும் ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்ம பாடி ஸ்கின் டைப்புக்கு என்னை பொறுத்த வரைக்கும் லோஷன் பேஸ்ட் சன்ஸ்க்ரீனுங்கிறது ஒரு ப்ரிஃபர்டான சாய்ஸ். அண்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ், என்னென்ன பேசிக் செக் ஒரு சன்ஸ்க்ரீனுக்கு பண்ணணும்னு பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா UVA, UVB, SPF 50 அண்ட் PA+++ எல்லாமே இருக்குது. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் இதெல்லாம் பார்க்கணுங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். இதில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான ஸ்கின் கேர் இன்க்ரீடியண்ட்டுங்கிறது நியாசினமைட் அண்ட் செரமைட். இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம் அண்ட் எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா இதோட காஸ்டிங் வந்து 2.49 rupees per ml அண்ட் த ஹோல் பாட்டில் காஸ்ட் 499 rupees. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இது ஒரு நான் காமிடோஜெனிக், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் காமிடோஜெனிக்னால் என்னங்கிறது நான் டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் காமிடோஜெனிக்னால் நம்மளோட போர்ஸ் எதுவுமே க்ளாக் ஆகாத ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் காமிடோஜெனிக்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் செரமைட்ஸ் இருக்குது, ஹைலூரானிக் ஆசிட் என்ன பண்ணுன்றதையும் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்மளோட மாய்ஸ்சர் எல்லாத்தையுமே ரொம்ப டைட்டாக லாக் பண்ணும், விச் மீன்ஸ் கொஞ்சம் ஸ்கின் ட்ரை ஆகாமல் அதை பார்த்துக்கும். ஸோ ஹைலூரானிக் ஆசிடும் இருக்குது, கிளிசரின் இருக்குது, தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உங்களுக்கு இதில் இருக்குது. அண்ட் இதில் ஒரு நோட் பார்த்துக்கோங்க, 15 minutesனு ஒன்று போட்டிருக்குல்ல. ஸோ எந்த ஒரு சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வெளியில் போகிறதுக்கு 15 minutesக்கு முன்னாடி ஒரு சன்ஸ்க்ரீனை அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த 15 minutesல அது ஸ்கின்குள்ளே அப்சார்ப் ஆகி அது கொஞ்சம் ரீட்டைன் ஆகணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வெளியில் போகும்போது அந்த சன்னுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் ஃபைட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வெளியில் போகிறதுக்கு 15 minutesக்கு முன்னாடி உங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ். அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்னு எனக்கு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. பிகாஸ் இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. நீங்களுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் ஒரு அலர்ஜிக் ஸ்கின்லாம் எனக்கு பேட்ச் டெஸ்ட் பண்ணாமல் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இதோட ஒயிட் காஸ்டிங், இது வந்து ஒயிட்டில் தான் இருக்கும். பட் ஒயிட் காஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 2 minutes கழித்து தானாக போயிடும். நான் உங்களுக்கு டெக்ஸ்சர் கூட காட்டுறேன். டெக்ஸ்சர் காட்டும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதுதான் இதோட டெக்ஸ்சர். ஓகே, ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ண அப்சார்ப் ஆகிடும். கொஞ்சம் நேரம் எடுக்கும், பட் நீங்கள் அப்ளை பண்ண அப்சார்ப் ஆகிடும். இப்படி இருக்கிறது வந்து ஒரு பக்கம் பெனிஃபிட் தான். பிகாஸ் இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால தான் நமக்கு அப்சார்ப் ஆனால் ரொம்ப நேரத்துக்கு ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்படி தான் அப்ளை பண்ணுவேன் யூஸ்வலாக. நீங்கள் அப்படியே அப்ளை பண்ண அது எக்ஸ்டெண்ட் ஆக அதுவே போயிடும். உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பாடியில் பண்ணும்போது உங்களுக்கு ஒயிட் காஸ்டிங் பற்றின ப்ராப்ளம் ரொம்ப தேவைப்படாது. ஃபேஸுக்கு தான் நம்ம ரொம்ப பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிடுச்சு. அண்ட் மோர் ஓவர் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப திக்கான டெக்ஸ்டரில் இருக்கிறதுனால பாடியில் கொஞ்சம் நேரம் அப்சார்ப் ஆகி வெயிட் பண்ணுது. ஸோ தட் நமக்கு அது சன் அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்சார்ப் ஆகிடுச்சு. இதுதான் இதோட மேஜிக். அண்ட்
ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, queries இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு subscribe to my channel.